ஒரு திருமணத்தையே முடிச்சு வைக்க ஒரு வீடியோ போதும். அந்த வீடியோ உண்மையில எடுக்கப்படவே இல்லைனாலும் சரி. ஆமாங்க, செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ மூலமா உருவாக்குற பொய்கள் குடும்ப நீதிமன்றங்கள்ல எவ்ளோ பெரிய குழப்பத்தை உண்டாக்குது, உறவுகளை எப்படியெல்லாம் சிதைக்குதுன்னு தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். இந்த வரிய பாருங்க. உண்மையிலே இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இல்லையா? இது ஒரு வார்னிங் மாதிரி. இனிமே நாம கண்ணால பாக்குறதையோ காதால கேக்குறதையோ அப்படியே நம்பிட முடியாத ஒரு காலகட்டத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோன்னு இது சொல்லுது. சரி வாங்க, ஒரு நிஜ சம்பவத்தையே பார்த்துடலாம். இது இங்கிலாந்துல நடந்த ஒரு குழந்தை உரிமை வழக்கு. இதுல ஒரு அப்பா பேசின மாதிரி ஒரு ஆடியோ ரெக்கார்டிங்க கோர்ட்ல தாக்கல் செய்றாங்க. அதுல என்ன இருந்துச்சு தெரியுமா? தன்னோட குழந்தைங்களை ரொம்ப கொடூரமா மிரட்டுற மாதிரி அந்த ஆடியோ இருந்துச்சு. சும்மா யோசிச்சு பாருங்க, அத கேக்குற ஒரு நீதிபதிக்கு எப்படி இருந்திருக்கும்னு. சோ இந்த கேஸ்ல என்ன ஆச்சுன்னா, அந்த அம்மா இந்த ஆடியோவை ஆதாரமா காட்டி, பாருங்க இந்த அப்பா ரொம்ப ஆபத்தானவர்னு வாதாடுறாங்க. அவரோட நோக்கம் அந்த அப்பாக்கு குழந்தைங்களோட உரிமையை முழுசா மறுக்கணுங்கிறது தான். ஆனா அந்த அப்பாவோட வக்கீல்களுக்கு இதுல ஏதோ உதைச்சிருக்கு. அதனால ஒரு டிஜிட்டல் தடவியல் நிபுணரை கூப்பிட்டு இந்த ஆடியோவை கொஞ்சம் செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நிபுணர் கண்டுபிடிச்ச விஷயம் இருக்கே, அப்பப்பா எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிடுச்சு. அந்த ஆடியோ அது முழுக்க முழுக்க ஒரு பொய். அது ஒரு டீப் ஃபேக். இன்டர்நெட்ல இலவசமா கிடைக்கிற சில ஏஐ டூல்ஸையும் ஆன்லைன் டுட்டோரியல்ஸையும் வச்சு அந்த அம்மாவே இதை செஞ்சிருக்காங்க. ஒருத்தரோட வாழ்க்கையே நாசமாக்குற ஒரு பொய்ய எவ்வளவு எளிதா உருவாக்கிட்டாங்க பாருங்க. இது ஏதோ ஒரு தனிப்பட்ட சம்பவம்னு நினைச்சு விட்டுறாதீங்க. இது ஒரு புது, ரொம்ப ஆபத்தான ஒரு யதார்த்தத்தோட ஆரம்பம். சரி, இந்த டிஜிட்டல் மோசடியெல்லாம் எப்படிதான் செய்றாங்க? வாங்க அத பார்க்கலாம். இது ஒரு உண்மையற்ற காலத்தின் கருவிப்பெட்டின்னு கூட சொல்லலாம். அப்போ டீப் ஃபேக்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஏஐய வச்சு உருவாக்குற ஒரு போலி வீடியோ இல்லனா ஆடியோ தான் இது. இதுல ஒருத்தரோட முகத்தையோ இல்ல குரலையோ எடுத்து அவங்க சொல்லாத ஒரு விஷயத்த சொன்னா மாதிரியோ செய்யாத ஒரு விஷயத்த செஞ்ச மாதிரியோ நம்மால உருவாக்க முடியும். பார்க்கறதுக்கு அச்சு அசலா நிஜ மாதிரியே இருக்கும். டீப் ஃபேக்னா வீடியோ மட்டும் தானே நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. வாய்ஸ் குளோனிங் மூலமா உங்க குரலையே போலியா மிரட்டலாம். வீடியோ டீப் ஃபேக்ஸ் வச்சு நீங்க செய்யாத தப்ப செஞ்ச மாதிரி காட்டலாம். அது மட்டுமா, போலி சாட்ஸ், திருத்தப்பட்ட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு இந்த டெக்னாலஜி பல ரூபத்துல வந்து நம்ம வாழ்க்கைய புரட்டி போட வாய்ப்பு இருக்கு. உண்மையிலே பயமுறுத்துற விஷயம் என்னன்னா, இத உருவாக்குறது அவ்வளோ எளிது. ஒருத்தரோட வாய்ஸ் சாம்பிள் கொஞ்சோண்டு ஒரு சில வினாடிகள் கிடைச்சா போதும். அதை ஏஐ டூல்ல அப்லோட் பண்ணிட்டு நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணா சில நிமிஷத்திலே அவங்க குரல்லே புது ஆடியோ ரெடி. இது இப்போ யார் வேணாலும் செய்யக்கூடிய விஷயமா மாறிடுச்சு. சரி, இந்த டெக்னாலஜி நம்ம கோர்ட்டுகளை எப்படி பாதிக்குது? நம்ம நீதித்துறையே ஒரு பெரிய நம்பகத்தன்மை நெருக்கடியில இருக்கு. வாங்க அத பத்தி பார்க்கலாம். இப்போ பாருங்க, கிரிமினல் கேஸ் மாதிரி இல்லாம குடும்ப நல நீதிமன்றங்கள்ல சந்தேகத்துக்கு இடமே இல்லாம நிரூபிக்கணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு பதிலா நிகழ்தகவுகளின் சமநிலைன்னு சொல்வாங்க. அதாவது யார் சொல்ற கதை அதிகமா நம்புற மாதிரி இருக்கோ அவங்க பக்கம் தீர்ப்பு போகும். இப்போ டீப் ஃபேக்ஸ் இவ்ளோ நம்புற மாதிரி வர்றதால இந்த சிஸ்டத்தையே அது சுலபமா ஏமாத்திடுது. ஆனா ஒரு டிஜிட்டல் ஆதாரம் போலிதான்னு நிரூபிக்கிறது இருக்கே, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. அதோட ஒரிஜினல் ஃபைல் எடுக்கணும், அதோட மறைக்கப்பட்ட டேட்டாவை செக் பண்ணணும், டெக்னிக்கலா அதுல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் ஆராயணும். கடைசியா இதெல்லாம் ஜட்ஜுக்கு புரியுற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டா கொடுக்கணும். உருவாக்குறதுக்கு சில நிமிஷம்தான், ஆனா அது பொய்ன்னு நிரூபிக்க பல நாள், சில சமயம் பல வாரம் கூட ஆகும். இதுல இருக்கிற மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? காசு. இந்த மாதிரி ஒரு தடவியல் அறிக்கை வாங்க கிட்டத்தட்ட 3000 5000 பவுண்ட்ஸ் வரைக்கும் செலவாகும். அதாவது இந்தியா மதிப்புல லட்சக்கணக்கில் வரும். நீங்க நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு இவ்ளோ பெரிய தொகையை செலவு பண்ணணும்னா அது எத்தனை பேரால முடியும்? யோசிச்சு பாருங்க. டீப் ஃபேக்னால ஒரு விசித்திரமான ஆனா ரொம்ப டேஞ்சரான ஒரு சைடு எஃபெக்ட் உருவாகுது. அத பொய்யரின் லாபம்னு சொல்லுவாங்க. அதாவது பொய் சொல்றதுனாலேயே ஒருத்தருக்கு அநியாயமா ஒரு நன்மை கிடைக்கிறது. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இந்த பிரச்சனைக்கு 2 முகம் இருக்கு. ஒரு பக்கம் கோர்ட்ல போலி ஆதாரத்தை நம்பி தப்பான தீர்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் நிஜமான குற்றவாளிகள் கூட அவங்களுக்கு எதிரா இருக்கிற உண்மையான ஆதாரத்தை காட்டி ஐயா இது டீப் ஃபேக்னு சொல்லி எளிதா தப்பிச்சிடுவாங்க. இதனால உண்மைக்கே மதிப்பில்லாம போயிடுது. இது சும்மா கற்பனை இல்லங்க, நிஜமாவே நடந்திருக்கு. ஒரு கேஸ்ல டெஸ்லா கம்பெனி லாயர்ஸ் எலான் மஸ்க் பேசின ஒரு உண்மையான வீடியோவை கோர்ட்ல காட்டி இது டீப் ஃபேக்கா கூட இருக்கலாம் இல்லையான்னு வாதாடினாங்க. எதுக்கு? உண்மையான ஆதாரத்தையே சந்தேகப்பட வைக்கிறதுக்கு தான். பாருங்க இது எப்படி ஒரு சட்டத்தந்திரமா மாறுதுன்னு. இதோட விளைவுகள் உண்மையிலேயே ரொம்ப மோசம். முதல்ல
கண்ணால கண்டதும் போய் காதால கேட்டதும் போய்ங்கிற மாதிரி நம்ம நம்பிக்கை மொத்தமா போயிடும். ரெண்டாவது, பாதிக்கப்பட்டவங்க பொய் குற்றச்சாட்டுனாலேயோ இல்லனா அவங்களோட உண்மையான பிரச்சனைய யாரும் நம்பாதனாலேயோ ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. மூணாவது, கோர்ட்டோட நேரமெல்லாம் தேவையில்லாத டெக்னிக்கல் விஷயங்களே வீணாகுது. கடைசியா, பல ஜட்ஜ்களுக்கு இந்த டெக்னாலஜி பத்தி முழுசா தெரியாததுதான் இங்க இருக்கிற கசப்பான உண்மை. சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். ஆதாரங்களோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? இது ஒரு முடிவே இல்லாத ஆயுத போட்டியா மாறப்போகுதா? இப்போ இருக்கிற நிலைமைய பாருங்க. போலியான விஷயங்களை உருவாக்குற டெக்னாலஜி ராக்கெட் வேகத்துல போகுது. ஆனா அத கண்டுபிடிக்கிற டெக்னாலஜி கொஞ்சம் மெதுவா தான் வளருது. எல்லாத்துக்கும் மெதுவா இருக்கிறது யாரு தெரியுமா? நம்ம சட்ட அமைப்பு தான். இந்த இடைவெளி நாளுக்கு நாள் பெருசாயிட்டே தான் போகுது. இந்த பிரச்சனையை சமாளிக்க சில முயற்சிகள் நடக்காம இல்ல. புதுசா ஆதாரங்களுக்கான விதிகள் கொண்டு வராங்க, டீப் ஃபேக்ஸ்க்கு எதிரா சட்டங்கள், ஜட்ஜஸ்க்கு ட்ரெய்னிங்னு பல விஷயங்கள் நடக்குது. ஆனா பிரச்சனையை நாம புரிஞ்சுகிட்டாலும் அதுக்கான தீர்வுகள் ரொம்ப மெதுவா தான் வந்துட்டு இருக்கு. கடைசியா நம்ம எல்லாரும் நம்மகிட்டே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான். பாக்குறது கேக்குறது எதை வேணும்னாலும் போலியா உருவாக்க முடியும்னு ஒரு உலகம் வந்துடுச்சுன்னா அப்புறம் ஆதாரம்ங்கிற வார்த்தைக்கே என்ன அர்த்தம் இருக்கும்? உண்மையையும் நீதியையும் நம்ம எப்படி காப்பாத்த போறோம்? யோசிச்சு பாருங்க.